ஹாய் குட் மார்னிங். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸாம்பிள் 1.3 பார்க்க போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, a ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு n. என்னன்னா நேச்சுரல் நம்பர்ஸ். 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 4. b ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு w. wனா ஹோல் நம்பர்ஸ். 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 2. c ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் x less than 3. ஓகேவா? இப்போது a என்ன, b என்ன, c என்னன்றதை எழுதுனா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போது 1 less than x less than 4னா 1க்கும் 4க்கும் நடுவில் இருக்கிற நம்பர்ஸ் வந்து எழுதணும். 1க்கு அப்புறம் 2, 4க்கு முன்னாடி 3 இல்லையா, அதான் 2, 3. அண்ட் 0 less than or equal to x less than 2. அப்போது less than or equal toனா 0வும் வரும், 2க்கு முன்னாடி 1, அதான் 0, 1. x less than 3. 3க்கு முன்னாடி 1, 2. 1ம் 2 இருக்கும் இல்லையா, அதுதான் எழுதணும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா a into b union c equal to a into b union a into c கண்டுபிடிக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலான்றதை கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு b union c வந்து எடுத்துக்கோங்க. b என்ன c என்னன்றதை எழுதணும். இப்போ என்ன பண்ணணும்னா b union c எழுதணும். யூனியன்னா நான் என்ன சொன்னேன், சேர்க்குறது. 0 1 இருக்குது, இங்கே 1, 2 இருக்குது. 0 ஃபஸ்ட்டு எழுதுங்க. 1 2 வாட்டி இருக்குது, ஒரு வாட்டி எழுதுனா போதும். அடுத்து 2. b யூனியன் c கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதை ஏவோட மல்டிபிள் பண்ணு. a இன்ட்டு b யூனியன் c ஈக்குவல் டு a என்ன 2, 3 இன்ட்டு கண்டுபிடிச்ச b யூனியன் c வந்து எழுதணும். இப்போது மல்டிபிள் பண்ண போகிறோம். ஆல்ரெடி மல்டிபிள் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா. இப்போது 2வோட இந்த 3 நம்பர்ஸை நம்ம மல்டிபிள் பண்ணணும். 2, 0, 2, 1, 2, 2. நெக்ஸ்ட்டு 3 பண்ணும்போது 3, 0, 3, 1, 3, 2 எழுதிருங்க. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி வந்துட்டு இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கணும். ரைட் ஹேண்ட் சைடு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, a into b யூனியன் a into c. இதுதான் வந்துட்டு கண்டுபிடிக்கணும். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்ச இதே ஆன்சர் தான், லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்ச மேலே இருக்கிற அதே ஆன்சர் இதை கண்டுபிடிக்கும் போதும் வரணும். ஓகேவா? ஏவோட வேல்யூ என்ன, இங்கே எழுதிக்கோங்க. ஏவோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், 2, 3. பிக்கு என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், 0, 1. சிக்கு என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், சியோட வேல்யூ வந்துட்டு 1, 2. சியோட வேல்யூ வந்து 1, 2. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், a இன்ட்டு b கண்டுபிடிக்க போகிறேன். அப்போது 2, 3 இன்ட்டு 0, 1. இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் எழுதுவீங்க, 2, 0, 2, 1. ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பரை வந்து நம்ம எழுதணும். 2, 0, 2, 1. 2, 1, 2, 0. 2, 1. நெக்ஸ்ட்டு 3. 3, 0, 3, 1. 3, 0, 3, 1. இப்போ இது கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. இப்போது a இன்ட்டு c கண்டுபிடிக்கணும். ஏவோட வேல்யூ என்ன, 2, 3. சியோட வேல்யூ என்ன, 1, 2. 2 இன்ட்டு 1, 2 இன்ட்டு 2. 2 இன்ட்டு 1, 2 இன்ட்டு 2, 3. 3 இன்ட்டு 1, 3 இன்ட்டு 2. இப்போது ஏ கண்டுபிடிச்ச ரெண்டுத்தையும் சேர்த்து எழுத போகிறோம். அதுதானே மீனிங். a இன்ட்டு பியும் a இன்ட்டு சியும் சேர்த்து எழுதணும். அப்போது a இன்ட்டு பி யூனியன் a இன்ட்டு சி ரெண்டுத்தையும் சேர்த்து எழுத போகிறோம். ஆல்ரெடி இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. 2, 0, 2, 1, 3, 0, 3, 1. 2, 1, 2, 2, 3, 1, 3, 2. அதில் மேலே இருக்கிறதே கீழே இருந்ததுன்னா ஒரு வாட்டி எழுதுனா போதும். இப்போது 2, 0.
இங்கே ஒரு 2,1 இருக்குது, இங்கே ஒரு 2,1 இருக்குது. அப்போது ஒரு 2,1 போட்டால் போதும். 3,0 வந்து 1 தான் இருக்குது. 3,1 3,1 அது ரெண்டுத்துலேயுமே இருக்குது. ஒரு வாட்டி எழுதுனா போதும். 3,2 இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது கீழே இருக்கிற ஆன்சரும் மேலே இருக்கிற ஆன்சரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு மேலே இருக்குது இல்லையா, அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, கீழே இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடு. இங்கே மேலே 2,0 இருக்கா, இதுலேயும் 2,0 இருக்குது. மேலே 2,1 இருக்கா, இதுலேயும் 2,1 இருக்குது. மேலே 3,0 இருக்குது, இதுலேயும் 3,0 இருக்குது. மேலே 3,1 இருக்குது, இதுலேயும் 3, அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் இல்லையா. அப்போது என்ன எழுதணும்னா ஃப்ரம் 1 and 2 A into B union C equal to A into B union A into C. இது வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு இல்லையா, எழுதுருங்க. அவ்வளோதான். அதாவது மேலே இருக்கிற ஆன்சரும் கீழே இருக்கிற ஆன்சரும் ஒரே மாதிரி இருக்கணும். இதுதான் மீனிங். ஓகேவா, ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். இவர்த்து இன்டர்செக்ஷன் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க இல்லையா. ரெண்டாவது A into B intersection C equal to A into B intersection A into C. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலான்னு கண்டுபிடிக்கணும். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து B intersection C இல்லையா. B வந்து 0,1 இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ என்ன 1,2. இன்டர்செக்ஷன்னா காமனாக இருக்கிற நம்பர்னு அர்த்தம். யூனியன் வந்து சேர்த்து எழுதணும். மீனிங் வந்து புரிஞ்சுக்கோங்க. 0,1 1,2 ரெண்டுத்தில் எது காமனாக இருக்குது, 1 தான் காமனாக இருக்குது. இதில் 1 காமனாக இருக்குது, இதில் 1 காமனாக இருக்குது. அப்போது இதோட வேல்யூ வந்து 1ன்னு அர்த்தம். ஓகேவா, இதை வந்துட்டு ஏவோட மல்டிபிள் பண்ணி எழுதணும். ஏவோட வேல்யூ என்ன 2,3 இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சிக்கு வந்து 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் என்ன வேல்யூ வரும் 2,1 3,1 கரெக்டாக. 2 into 1 3 into 1 2,1 இன்டர்செக்ஷன் இங்கே வராது 3,1. இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேவா, இப்போ வந்து A into B கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி A into Bயும் B into Cயும் நம்ம தான் பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா. ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிருந்தோம் A into Bயோட வேல்யூ என்ன அப்படின்னு. ஓ A into B, ஏவோட வேல்யூ என்ன 2,3, Bயோட வேல்யூ என்ன 0,1. ஓ 2 into 0 ஃபஸ்ட்டு 2வை வச்சு 2 மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 2,0 2,1 நெக்ஸ்ட்டு 3 3,0 3,1. ஓகேவா, இதோட வேல்யூ இதுதான். அடுத்து A into C, ஏவோட வேல்யூ என்ன 2,3, சியோட வேல்யூ என்ன 1,2. இப்போது அதை மல்டிபிள் பண்ணுங்கள். 2 into 1 2 into 2 2,1 2,2 3,1 3,2. இப்போது இந்த கண்டுபிடிச்ச ரெண்டு வேல்யூவும் சேர்த்து எழுத போகிறோம். A into Bயும் A into C கண்டுபிடிச்சோம் இல்லையா, அது வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இன்டர்செக்ஷன் A into Bயும் A into Cயும் இன்டர்செக்ஷன் காமனாக இருக்கிற நம்பர்ஸை எழுதணும். இப்போ என்ன இதில் காமனாக இருக்குது செக் பண்ணுங்கள். 2,0வும் 2,0 இதில் இல்லை. 2,1 2,1 இருக்குது இல்லையா, இதுலேயும் 2,1 இருக்குது, இதுலேயும் 2,1 இருக்குது. காமனாக இருக்கிறத தான் எழுதணும். 2,1 3,0 இருக்குது, இதில் 3,0 கிடையாது. 3,1 இருக்குது, இதில் 3,1 இருக்குது. 3,2 இதில் கிடையாது, 3,2 இருக்கப்போ இது ரெண்டு தான் காமனாக இருக்குது.
3,1 இது வந்து 2. இப்போது 2,1 3,1 லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல். இப்போ என்ன எழுதணும்? ஃப்ரம் 1 and 2 A into B intersection C equal to A into B intersection A into C. It's verified. ஓகேவா? இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமனாக இருக்கிறதுன்னு அர்த்தம். A into B A into C கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறத தான் எழுதணும். இது ஒரு 5 மார்க் கொஷினில் வரும். 2 மார்க் கொஷின்னா காமனாக A and B கொடுத்துட்டு இன்டர்செக்ஷன் கண்டுபிடிங்க, இல்லை A into B கொடுத்துட்டு இன்ட்டு பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்.